ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் ஒரு ராசியாக பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பார்த்தாலேனால் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம், மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், கேதுவோட சம்பந்தம். அதனால் தூக்கங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் பாதிக்கும். அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் ராசியிலே இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஏன்னா 8ஆம் அதிபதி 3/8 அதிபதி அப்படின்றதுனால உடல் நலத்தில் சற்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகளும் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல வக்கர சனி இருக்கிறதும் ராகுவோடு சேர்ந்துருக்கிறதும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். புதிய வேலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் குரு இருக்கார். குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். தனித்த அந்தணன் பாழ்னு சொன்னாலும் அதாவது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் குருவோடு சேர்ந்து சுக்கிரன் வேறு இருக்கார். இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் புதிய மாறுதல்கள், புதிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய தொழில்கள் நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் எழுத்து தொழில், அதாவது கட்டுரை, கவிதை எழுதுகிறவங்க, அது தவிர சினி இண்டஸ்ட்ரியில், அதாவது வெள்ளித்திரை, சின்னத்திரை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ், அது தவிர டைரக்டர்ஸ், அதாவது கேமராவுக்கு பின்னிருந்து செயல்படக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் வரார். அவரே 9ஆம் அதிபதி. அதனால் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னா நல்ல ஒரு நிச்சயமாக படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசிநாதன் 12ஆம் இடத்துல வரார். 12ஆம் இடத்துல புதன் மறைஞ்சிருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான கல்வி ஆற்றல், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். இந்த ஏற்றமான காலத்தில் பார்த்தாலேனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த கணிதத்துறை, டிராஃப்ட்மேன், அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க, தவிர லைப்ரேரியன், இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனஸ்தான அதிபதி சரி, தனக்காரகன் பார்க்குறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மூத்த சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறது 10/9/2025 12/9/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது புதிய முடிவுகள் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா மதிகாரகன் மறைஞ்சிருக்கும் போது மதி மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்குண்ட எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும். இதை தவிர பார்த்தாலேனால் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவா, பேப்பர், அது தவிர லைப்ரரி இந்த மாதிரியான விஷயங்கள், எழுத்து பணியில் இருக்கிறவா, கலை கட்டுரைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறவா, ஆர்கிடெக்சர் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.